ஹலோ கைஸ், இன்னைக்கு பார்க்க போகிற டுட்டோரியலில் டிஸ்பிளே ஆகிற டயக்ராம் எப்படி கிரியோ சாஃப்ட்வேரில் போகிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். டயக்ராம் ட்ரா பண்ணதுக்கு முன்னாடி டயக்ராம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இந்த வீல் மாடல் தான் நம்ம வந்து கிரியோ சாஃப்ட்வேரில் போட போகிறோம். தென் இதோட டோட்டல் டயா பார்த்தீங்கன்னா 115 115. தென் இந்த ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 12.5. இந்த சர்க்கிள் வந்து 25ன்னு போடலாம், ரேடியஸ் 12.5 போடலாம். இந்த கேவை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் வந்து 6, இந்த கேவோட லென்த்து 3. தென் ரேடியஸ் 2 ரேடியஸ் 5லாம் ஃபில்லட் தான். இந்த திக்னஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 12. தென் 20 15 இது ரெண்டுமே டயா தான். ஈஸியாக போடலாம். வாங்க டயக்ராமுக்குள்ளே என்ட்ராகலாம். ஃபஸ்ட்டு கிரியோ சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒர்க்கிங் டைரக்ட்லி செட் பண்ணுங்கள். எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான். ஜஸ்ட்டு எகைன் அதுக்கப்புறமேட்டு நியூ போயிட்டு யூஸ் டிஃபால்ட் டபுள் எடுத்து விட்டுட்டு இதில் எம்எம்என்எஸ் பார்ட் சாலிட் ஏவிஎஸ் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இங்கே பிளேன்ஸ் எல்லாம் ஆன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ஸ்கெட்சு இன் ஃப்ரண்ட்டு பிளேன் நார்மல் 2 கொடுத்துக்கோங்க. தென் இப்போ நம்ம வந்து ரெவால் தான் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, ஜஸ்ட்டு ரெவால் ஆக்சிஸ் போட்டுக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷனில் சர்க்கிளாக இருக்கா, நான் லைனுக்கு மாற்றிக்கிறேன். நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன், அதுக்கப்புறம் சர்க்கிள் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் ரேடியஸ் வந்து 15. அதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 115/2. ஏன்னா டோட்டல் ஐயா வந்து 115 தான். ஸோ அதில் நான் பாதி கொடுத்துக்கிட்டேன். ரெவால்வ் பண்ணுறப்ப ஃபுல் ஆயிரும். தென் ஜஸ்ட் ஒரு வெர்டிக்கல் லைன், டவுன் வெர்டிக்கல் லைன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக 4. அதே மாதிரி இந்த பக்கம் -4 வரும். மைனஸ் வந்து ரிவர்ஸ் டைரக்ஷன். ஸோ ஜஸ்ட் இப்போ கம்ப்ளீட் த ப்ரொஃபைல். Now we have to delete the unwanted things in the diagram. So we need to delete that. Now we have assigned the dimension. Then okay, இப்போ வந்து ஹைட் மட்டும் பாக்கி. சென்டர்லேருந்து இந்த கீழே உள்ள ஹைட்டு அதை கொடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு ஹைட் ஷுட் பி 14.45. ஜஸ்ட் கிளிக் ஓகே. இப்போ வந்து ஓகே கரெக்டாக இருக்குது. ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. இப்போது ரெவால்வ் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட்டு ரெவால்வ் ஆக்சிஸ் எக்ஸு. சரி, பார்த்தீங்கன்னா அந்த வீலோட அவுட்ரு பகுதி வந்துடுச்சு. நான் இப்போது அந்த இன்னர் ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. நார்மல் 2 கொடுத்துட்டு இப்போது ரேடியஸ் 12.5 அல்லது டயா வந்து 25. ஓகே, சர்க்கிள் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் ஒரு ரேடியஸ் 25 இல்லைன்னா ரேடியஸ் 12.5. ஓகே, டபுள் டாட் வந்துச்சு. ஸோ அதனால் எடுத்துக்கிச்சு. ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு இப்போது எக்ஸ்ட்ரூட் டிஸ்டன்ஸ் வந்து 8. ஜஸ்ட்டு எக்ஸ்ட்ரூட் எடுத்துக்கோங்க. 8 ஃப்ளிப் கொடுத்துக்கோங்க, ரிவர்ஸ் டைரக்ஷன். ஜஸ்ட் கிளிக் ஓகே. எகெயின் செலக்ட் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு நார்மல் 2 கொடுத்துக்கோங்க. இப்போது அந்த வீலோட அந்த விங்ஸுன்னு கிடையாது, அந்த வீல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக சென்டர் பார்ட்டும் உடையக்கூடாது. ஸோ வீலும் கரெக்டாக ரொட்டேட் ஆகிறதுக்கு ஒரு சப்போர்ட், வீலுக்குள்ளே ஒரு சப்போர்ட்டு. ஜஸ்ட்டு ப்ரொஜெக்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது டெலீட் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டு எக்ஸஸாக உள்ளது டெலீட் பண்ணிக்கிறேன். இதுவும் ஸோ டோட்டலாக நீங்கள் சாலிட்வர்ஸில் டெலிட் பண்ண மாதிரி ட்ராக் பண்ணி டெலிட் பண்ணால் உள்ள ஒரு லைன் இருக்குது, அதையும் டெலிட் பண்ணிடலாம். இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் 12. தென் டெலிட் செக்மெண்ட், கிளிக் ஓகே. ஓகே கொடுத்துருங்க. நான் இப்போ வந்து எக்ஸ்ட்ரோடு சேம் 8 தான், ரிவர்ஸ் டைரக்ஷன். இப்போது இந்த எக்ஸ்ட்ரூட் செலக்ட் பண்ணிவிட்டு
பேட்டர்ன் எடுத்துக்கிட்டு அதில் ஆக்சிஸ் பேட்டர்ன் இப்போ வந்து ஆக்சிஸ் செலக்ட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு டைரக்ஷன் எதுன்னு கேட்குது. ஃபஸ்ட்டு டைரக்ஷன் வந்து இது. ஸோ இப்போ நம்ம வந்து 3 தான் தேவை. ஸோ இதில் 120 செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஓ இப்போ வீல் வந்துடுச்சு. இந்த ஃபேஸ் எடுத்துக்கிட்டு ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க. ஸ்கெட்ச் எடுத்துக்கிட்டு தென் இப்போ வந்து கரெக்டாக 20க்கு ஒரு சர்க்கிள், தென் இதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 15 மைனஸ் 11.15 எக்ஸ் வெளில எக்ஸ்ட்ரூட் ஆகுறது 3.5 சம்திங் ஆகும். ஏன்னா நம்ம அவுட்டர் டை 15, தென் அதோட சென்டர் வந்து 11.5 கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து 3.5, இதையும் மைனஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ 3.50. ஜஸ்ட் கிளிக் ஓகே. இப்போது இந்த ஃபேஸ் எடுத்துக்கிட்டு செலக்ட் கொடுத்துக்கிறேன். சேம் சர்க்கிள், இதோட டையை பார்த்தீங்கன்னா 15. ஜஸ்ட் கிளிக் ஓகே. எக்ஸ்ட்ரூட் எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரூட் வந்து 5 கட் பண்ணணும் இந்த இடத்துல. ஜஸ்ட் கிளிக் ஓகே. சாலிட் தான். ஜஸ்ட் கிளிக் ஓகே. இப்போது இந்த ஃபேஸ் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்கெட்சு, சேம் சர்க்கிள், இது டையா பார்த்தீங்கன்னா 10. ஸோ இந்த இடத்துல ஒரு கீவே மாதிரி போடணும். ஸோ ஜஸ்ட் ஒரு லைன். இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 3. ஸோ 1.5 கொடுக்கணும். 3 1.5, இந்த பக்கம் மைனஸ் 1.5 ஓகே. நான் ஓகே கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்போ ப்ரொஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து டெலீட் பண்ணிக்கணும் எக்ஸஸாக உள்ளதை. ஓகே, இதையும் டெலீட் பண்ணிக்கலாம். தென் ஓகே, கரெக்டாக வந்துச்சு. இப்போ வந்து இந்த பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் ஹைட் வந்து 6. தென் இது பார்த்தீங்கன்னா டோட்டல் 3. சரி, இப்போ வந்து கரெக்டாக போட்டாச்சு. ஓகே, 1.50 இருக்குது. ஓகே, கரெக்டு தான். ஜஸ்ட் இப்போ வந்து ஓகே கொடுத்துங்க. பின்னாடி போய்கிட்டு ஜஸ்ட் அந்த எக்ஸ்ட்ரூட் ஃபுல்லாக எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். தென் கிளிக் ஓகே. இப்போ வந்து ஓகே, மெயின் பார்ட்லாம் போட்டாச்சு. இப்போ ஜஸ்ட்டு சாம்ஃபரும் ஃபில்லட்டும் பாக்கி. சாம்ஃபர் எடுத்துக்கிட்டு ஆங்கிள் இன்ட்டு டி, ஆங்கிள் இன்ட்டு டிஸ்டன்ஸ் வந்து 2 தான். ஓகே, இப்போ வந்து ஜஸ்ட் இந்த எட்ஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஃபில்லட் ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போது ரவுண்ட் எடுத்துக்கிட்டு ரேடியஸ் வந்து 2, ஃபில்லட் ரேடியஸு. ஓகே, 5 வச்சுக்கலாம், மாற்றி சொல்லிட்டேன். ஸோ இந்த ஏஜ் வந்து 5, இந்த ஏஜ் ஃபுல்லாக மொத்தம் 6 இருக்கும், 6மே 5. ஜஸ்ட் கிளிக் ஓகே. தென் இப்போ வந்து 2, ஃபுல்லாகவே 2. இந்த இடம் சேம் தான் எல்லாத்துலேயுமே. இப்போ வந்து மேலே கொடுத்துட்டோம். தென் அடுத்து பார்த்திங்கன்னா கீழேயும் தரணும், ஆப்போசிட் சைடும் தரணும். இது வந்து கீழே, ஆப்போசிட் சைடு. இங்கே இந்த பக்கமோட முடிஞ்சிடும். ஜஸ்ட் ஓகே. இப்போ வந்து நெக்ஸ்ட் ஒரு சாம்ஃபர் நினைக்கிறேன். இந்த டவுன் பார்ட்டில் சாம்ஃபர் பண்ணணும் லைட்டாக.
ஐ மீன் ஒரு டிஸ்டன்ஸ் 45 டிகிரி ஆங்கிளுக்கு. தென் இப்போ வந்து சாம்ஃபர் எடுத்துக்கிட்டு டிஸ்டன்ஸ் இன்ட்டு ஆங்கிள், தென் ஓகே அவுட் சைடு கிளிக் ஓகே. ஓகே, இது ரொம்ப ஓப்பனாக இருக்குது. ஜஸ்ட்டு நம்ம வந்து எடிட்டில் போயிட்டு, ஓப்பன் மீன்ஸ் அதிகமாக இருக்குது டைமென்ஷன். ஜஸ்ட் எடிட்டில் போயிட்டு 1 கொடுத்துக்கலாம். 1 வந்து மேபி கரெக்டாக இருக்கும். ஓகே, கரெக்டாக இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு ஃபில்லட் ஒன்று மிஸ் ஆகிட்டு, இதோ இந்த இடத்துல வந்து ஃபில்லட் தரணும். தென் ஓகே, முன்னாடி தான் தரணும். ஐ மீன் இந்த பிளேஸில் இப்போ சாம்ஃபர் கொடுத்தோம்னா அதுக்கு கீழே வந்து ஃபில்லட் ஐ மீன் ரவுண்டு கொடுக்கணும். இது வந்து 2 ஜூம் பண்ணிக்கிட்டு தென் இந்த எட்ஜஸில் கொடுக்கணும். ஜஸ்ட் கிளிக் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா டயக்ராம் வந்து ஃபுல்லாக கரெக்டாக இருக்குது. தென் அவ்வளோதாங்க. இந்த டயக்ராம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.